Alright, I'm currently reading this book and hear me out. We must love someone. We must love someone. If we are to justify our presence on this earth, we must love someone. We must keep loving all our days, someone, anyone, anywhere outside ourselves. Even for the last grain will grieve over its last companion, and the seal it's made. Somewhere in life there must be someone take your hand and share the torrid day. Without the touch of love, there is no life, and we must fade away. And you are telling me poetry is overrated. Give me poetries. Hey, good morning. Welcome to my vlog. Yes, it's going to be the vlog video. And I never thought and I never planned it before. I just woke up and I'm like, okay, இன்னைக்கு vlog பண்ண என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் I just asked myself, what you are going to show in the vlog? I don't know, but I'm going to do a vlog anyway. இதுதான் சில நேரம் தோணும். திடீர்னு நமக்கு வந்து டக்குன்னு தோணும் vlog பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா போகுதோ போகலையா, I'm going to do that. Now I'm looking like a homeless person, but soon I'm going to look so pretty. That's also what you're going to see in this vlog. And yeah, இது வந்து get ready with me வீடியோ கிடையாது, பட் அதையும் நான் இதில் காட்ட போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு இடத்துக்கு போகிறத விட, ஒரு இடத்துக்கு ஷூட் பண்ணுறதை விட, ஐ ஜஸ்ட் லவ் த ஃபீலிங் ஆஃப் கெட்டிங் ரெடி. இது உங்களுக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஆல்ரைட், ஐ ஹோப் யூ கைஸ் கேன் ஹியர் மீ. ஏன்னா பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அண்ட் என்னோட ஃபேன் வந்து ரொம்ப சத்தமாக ஓடுது. ஏன்னு தெரில, அதில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போல். ஸ்கின் ப்ரெப். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி வந்து சன்ஸ்க்ரீன் போட்டேன். சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் ஒரு செட்டிங் மிஸ்ட் வச்சு ஆரம்பிக்கிறேன். திஸ் செட்டிங் மிஸ்ட் இஸ் ஃப்ரம் Smashbox. இதுவே வந்து ஒரு மாதிரி இந்த ரெஜுவினேட்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிஸ்ட் தான். இது வந்து செட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஐ ஹாவ் நோ ஐடியா. என்னோட மேக்கப் எக்ஸ்பயர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் இன்னும் 1 month தான் இருக்குது, பட் இன்னும் ஃபுல் பாட்டில் இருக்குது. தட்ஸ் வை ஐ ஜஸ்ட் ஸ்டாப் பையிங் எனி நியூ ப்ராடக்ட்ஸ். அந்த எல்லாத்தையும் நான் காலி பண்ணதுக்கப்புறம் தான் புதுசு வாங்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்கேன். ஃபர்ஸ்ட்டே வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்னிக் பேர் என்ன அப்படின்னா அண்டர் பெயிண்டிங். கரெக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா இதுவே வந்து என்னோட டிஸ்கலரேஷன் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் அவுட் பண்ணிடுது. ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் த டேஸ் when I applied the orange corrector on my face fully. அண்ட் அது வந்து ஒரு பஸ் ட்ரிப் வேற. நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன், ஃபுல்லா வேர்த்திருச்சு. அந்த ஆரஞ்சு மட்டும் அங்கங்கே இருக்கு. ஐ ஜஸ்ட் காட் சோ மச் எம்பாரஸ்மெண்ட். ஸோ அதுல இருந்து வந்து ஒவ்வொரு டெக்னிக்கா பார்த்துட்டே இருக்கும்போது லாஸ்ட் நான் வந்து இந்த டெக்னிக்ல செட்டில் ஆயிட்டேன். பிகாஸ் இட் ஜஸ்ட் ஒர்க் ஃபார் மீ. ஸோ நவ் ஐம் கோயிங் டு மிக்ஸ் தீஸ் 2 things. ப்ராடக்ட் லிங்க் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஐ ஹாவ் ஸ்டோர் ஆஸ் வெல். உங்களுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் சர்ச் இட் ஹியர், சர்ச் தேர். வாட் ஹேப்பன் டு மை இங்கிலீஷ்? பை த வே, என்னோட இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான வீடியோஸ் அதுக்கப்புறமும் வேணும் அப்படின்றதையும் வந்து என்கிட்ட சொல்லுங்கண்ணே. ஐம் ஜஸ்ட் ஸோ மச் எக்ஸைட்டட் டு டாக் அபவுட் ஸோ மெனி திங்ஸ் அதர் தென் மேக்கப். ஒரு ஃபேஸ் வந்து வரும் போல ஐ வாஸ் ஜஸ்ட் ஸோ மச் கிரேஸ் ஓவர் த மேக்கப். அந்த ஏராக்குள்ள இருந்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது எனக்கு தோணுது, எதுக்கு இவ்வளோ மேக்கப் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. மூஞ்சியே இவ்வளோதான், இதில் நீ எவ்வளோ போடுவேன் அப்படின்ற மாதிரி என்னென்னு கேட்டதுக்கப்புறம் தான் ஐ ஜஸ்ட் லிமிட்டட் மை செல்ஃப் டு பை எனி அதர் நியூ ப்ராடக்ட்ஸ். ஸோ வாட் எவர் ஐ எம் ஹேவிங் ரைட் நவ் ஐ எம் ஜஸ்ட் யூசிங். பை த வே, ஐ ஜஸ்ட் லவ் எவ்ரி ப்ராடக்ட் தட் ஐ எம் யூசிங். இந்தியாவில் என்னோட ஷேட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். when I mixed my foundation with this tint, it's too for me. So if you are in my skin tone na, நீங்கள் எந்த ஃபவுண்டேஷன்னாலும் வாங்கிக்கோங்க, பட் இந்த டிண்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்கண்ணே. இட் வுட் ஒர்க். நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். let me do my makeup quickly. This is my current lip combo and I just loved it. ஆனால் இது வந்து எல்லா இடத்துலையும் அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குது. இன்சைட் மேட் லிப் சீரம், இந்த ஷேட் I don't give a fuck. See, isn't it perfect? அதனால் ஒரு ஒயின், மெரூன், ரெட், பர்ஃபெக்ட். It says Thara. ஸோ ஹேர் சரி பண்ணிக்கலாம். By the way, I'm watching Lovely Runner episode 9. 8 வரைக்கும் தான் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டேன். எஸ் அம்மா, இப்போதான் நான் மறுபடியும் பார்க்குறேன். அண்ட் ஒரே சிட்டில் 8th எபிசோட் வரைக்கும் வந்துட்டேன். இன்னைக்கு 9th எபிசோட். செத்து போயிட்டான், மறுபடியும் செத்து போகிறான்.
ஓகே, இந்த தடவை செத்து போகல, உயிருக்கு போராடிட்டு இருக்கான். பட் மறுபடியும் வந்து பாஸ்ட்டுக்கு வந்துட்டான். அண்ட் இதுலேயே ஜஸ்ட் யூனிக் திங். கடத்தினவன் வந்து என்ன பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன், பிடிக்கணும் அப்பதான் அவன் உயிரோட இருப்பான் அப்படின்னு ஒரு சீன், அவன் செத்து போயிட்டான ஒரு சீன், அவன் உயிரோடுக்கு போராடிட்டு இருக்கான ஒரு சீன். ஸ்விஸ் பியூட்டியோட லிப் ஸ்டெயின் எடுத்துக்கிறேன். இது வந்து சாட்டன் மேட் ஃபினிஷ்க்கு வந்து கொடுக்குறது. இதோட ரெண்டுமே வந்து ஒரே ஷேடு தான், ஒரு சாஃப்ட் மேட் ஃபினிஷ். அந்த அளவு வந்து என்னோட லைன்ஸ் வந்து எக்ஸால்ரேட் பண்ணல. என்னோட லிப்ஸ்ல லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அது. There we go. Alright, everything is almost settled. இன்னும் இந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிட்டு இந்த எபிசோட் பார்க்கலாமா இப்படி? ஓகே, வீடியோ எடுத்துட்டு பார்க்கலாம். பிகாஸ் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் ஆயிருக்கு. இப்போ நான் பேசினா தான் உங்களுக்கு கேட்கும். எனிவே, லெட்ஸ் ஸ்டார்ட். இஃப் யூ கைஸ் டோன்ட் மைண்ட் மை பிளான்ஸ், we will good to go. அஃபிஷியலாக நம்ம வந்து கூடி சீசன்ல இருக்கோம். கூடி போட்டோடனே வேர்க்குது. திஸ் இஸ் அவர் கிளைமேட் அண்ட் திஸ் இஸ் த அவுட்ஃபிட் தட் ஐம் கோயிங் டு வியர். ஏன்னா பாதி தான் தெரிய போகிறது இல்லையா, அதனால ட்ராக் பேண்ட் போட்டிருக்கோன்றது யாருக்கும் தெரியாது. This is how my makeup looks. It's pretty, I believe. So the video that I'm going to shoot right now is the episode 3 of Learn English with me. இவ்வளோ நேரம் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க, because that's free and you can subscribe to my channel. That's also free and I'm just providing free content here. ஸோ அதுதான் நான் வந்து எடுக்க போகிறேன். ஆல்ரெடி அது லைவ் ஆயிருக்கும், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டேன்னு எனக்கு சொல்லுங்கண்ணே. சும்மா அது ஒரு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். எனிவே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Guys, it's around 4:30. I just finished filming. ரெண்டு தடவை ஃபில்ம் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஒரு தடவை ஃபுல்லாக ஃபோக்கஸில் இல்லை, இன்னொரு தடவை ஃபுல்லாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. I don't know how this going to turn out. By the way, I don't know. I'm so exhausted. பேசியில் வலிக்குது. 2 மணி நேரம் தொடர்ந்து பேசியிருக்கேன். அதுவும் பேசினதே வேற பேசி ஒழுங்கா மட்டும் வந்துடணும். இது வீட்டுக்கு போகலாம்.